நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் மை சிட்டி மை பிரைட். வரலாற்றின் பக்கங்களில் பிப்ரவரி 19ஆம் தேதி புரட்டி பார்க்கலாம். பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாளாக இந்த நாள் பிப்ரவரி 19 கொண்டாடப்படுகிறது. சிவாஜி பிப்ரவரி 19 1630. இந்தியாவில் மராட்டிய பேரரசின் நிறுவனர் ஆவார். சிவாஜியின் தந்தையின் பெயர் ஷாஹாஜி போன்ஸ்லே மற்றும் அவரது தாயின் பெயர் ஜிஜாபாய். ஒரு தளபதியாக சிவாஜியின் மகத்துவத்தை மறுக்க முடியாது. சிவாஜி பல கோட்டைகளை கட்டி புதுப்பித்துள்ளார். அவரது அறிவுறுத்தல்களின்படி அண்ணாஜி தத்தா 1679 ஒரு விரிவான நில அளவை செய்தார். இதன் விளைவாக ஒரு புதிய வருவாய் மதிப்பீடு ஏற்பட்டது. அவர் பிப்ரவரி 19 1630 பிறந்தார். கோகுல்பாய் பட் இந்தியாவின் புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட வீரர்களில் ஒருவர். அவர் ஒரு உண்மையான சமூக சேவகர் என்று அறியப்பட்டவர். அவர் ஒரு திறமையான பேச்சாளர், கவிஞர், பத்திரிகையாளர், பன்மொழி புலவர் மற்றும் எழுத்தாளர். பல்வந்த் ராய் கோபால்ஜி மேத்தா ஒரு இந்திய அரசியல்வாதி மற்றும் குஜராத்தின் 2வது முதலமைச்சராக இருந்தவர். அவர் இந்திய சுதந்திர இயக்கத்திலும் பங்கேற்றார். ஜனநாயக பரவலாக்கத்திற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக பஞ்சாயத் ராஜின் சிற்பியாக கருதப்படுகிறார். பத்மநாபன் பலராம் ஒரு இந்திய உயிர் வேதியியலாளர் மற்றும் இந்தியாவின் பெங்களூரில் உள்ள இந்திய அறிவியல் நிறுவனத்தின் முன்னாள் இயக்குனர் ஆவார். அவர் பத்மபூஷன் மற்றும் TWAS பரிசை பெற்றவர். அவருக்கு அமெரிக்க பெப்டைட் சொசைட்டியால் 2021 ஆண்டுக்கான ப்ரூஸ் மெர்ரிபீல்ட் விருது வழங்கப்பட்டது. அவர் பிப்ரவரி 19 1949 பிறந்தவர். இந்திய வரலாற்றில் பின்வரும் ஆளுமைகளின் நினைவு நாளாக பிப்ரவரி 19ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. கோபாலகிருஷ்ண கோகலே அவரது காலத்தின் தனித்துவமான நாடாளுமன்றவாதி மற்றும் தேசியவாதி. அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர், சமூக சேவகர், சிந்தனையாளர் மற்றும் சீர்திருத்தவாதியாகவும் இருந்தார். இவர் பிறந்தது மே 9 1866. அவர் 1857 போராட்டத்திற்கு 9 ஆண்டுகளுக்கு பிறகு கோகலே பிறந்தார். சுதந்திர போராட்டம் நிச்சயமாக தோல்வியடைந்த நேரம் இது. ஆனால் இந்தியாவின் பெரும்பாலான நாட்டு மக்களின் இதயங்களில் சுதந்திரத்தின் நெருப்பு எரிய தொடங்கியது. அவர் பிப்ரவரி 19 1915 அன்று இறந்தார். நரேந்திர தேவா ஒரு பிரபல இந்திய அறிஞர், சோஷலிஸ்ட், சிந்தனையாளர், கல்வியாளர் மற்றும் தேசபக்தர். தனது தந்தையின் செல்வாக்கின் காரணமாக அவர் அரசியலில் நாட்டம் கொண்டிருந்தார். 1616 முதல் 1948 வரை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினராக இருந்தார். நாட்டின் சுதந்திரத்திற்காக அவர் பல சிறைச்சாலைகளுக்கு சென்றார். மேலும் ஜவஹர்லால் நேருவுடன் அகமது நகர் கோட்டையிலும் சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் பிப்ரவரி 19 1956 அன்று மெட்ராஸில் பிறந்தார். நாராயண் ஸ்ரீதர் பிந்த்ரே ஒரு பிரபல இந்திய ஓவியர். அவரது முதல் பொது அங்கீகாரம் 1934 ஆண்டு அவருக்கு பாம்பே கலைச்சங்கத்தின் வெள்ளிப்பதக்கம் வழங்கப்பட்டது. 1941 ஆண்டு அதன் மிக உயர்ந்த கௌரவமான தங்கப்பதக்கத்தையும் வென்றார். 1969 ஆண்டு இந்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. அவர் பிப்ரவரி 19 1992 இறந்தார். இந்திய மற்றும் உலக வரலாற்றில் பிப்ரவரி 19 அன்று நடந்த முக்கிய நிகழ்வுகளை வரலாற்றின் பக்கங்களில் புரட்டி பார்க்கலாம். 1389 டெல்லியின் சுல்தான் கியாசுதீன் துக்ளக் II படுகொலை செய்யப்பட்டார். 1570 அஞ்சோ பிரபு பிரெஞ்சு ராணுவத்தின் உதவியுடன் தெற்கு நெதர்லாந்து மீது படையெடுத்தார். 1618 வெனிஸ் அமைதி ஒப்பந்தத்தின் கீழ் ஆஸ்திரேலியா மற்றும் வெனிஸ் போர் முடிவுக்கு வந்தது. 1674 பிரிட்டிஷ் படைகள் டச்சு போரில் இருந்து விலகின. பிப்ரவரி 19 1719 முகலாய ஆட்சியாளர் ஃபாரூக் சியாரின் படுகொலை. 1807 துருக்கியுடனான போரில் ரஷ்யாவிற்கு உதவ பிரிட்டிஷ் துருப்புகள் வந்தடைந்தன. 1833 சுவிஸ் அமைதி ஆர்வலரும் நோபல் பரிசு பெற்றவருமான எலிட்டு கோமூன் பிறந்தார். 1859 ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி ஸ்வீடிஷ் விஞ்ஞானியும் நோபல் பரிசு பெற்றவருமான ஸ்வான்டே அர்ஹீனியஸ் பிறந்தார். அடுத்ததாக 1878 தாமஸ் எடிசன் போனோகிராஃபுக்கான காப்புரிமையை பிப்ரவரி 19 பெற்றார். 1941 அமெரிக்க தத்துவார்த்த இயற்பியலாளர், சரக் கோட்பாட்டாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற டேவிட் ஜோனாதன் கிராஸ் பிறந்தார். 1942 இரண்டாம் உலகப் போரின் போது வடக்கு ஆஸ்திரேலிய நகரமான டார்வின் மீது ஜப்பானிய போர் விமானம் நடத்திய தாக்குதலில் கிட்டத்தட்ட 200 பேர் கொல்லப்பட்டனர். 1959 சைப்ரஸின் சுதந்திரம் தொடர்பாக பிரிட்டன், துருக்கி மற்றும் கிரீஸ் இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. 1963 சோவியத் யூனியன் தனது துருப்புகளின்
நாடுகளில் கணிசமான பகுதியை கியூபாவிலிருந்து திரும்ப பெற ஒப்புக்கொண்டது. 1978 பிரபல பாடகர், இசையமைப்பாளர் மற்றும் பெங்காலி மற்றும் இந்தி திரைப்பட நடிகர் பங்கஜ் மாலிக் இறந்தார். 1986 இந்தியாவில் முதல் முறையாக கணினிமயமாக்கப்பட்ட ரயில்வே முன்பதிவு டிக்கெட் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1997 டெங் சியாவோ பிங் சீனாவில் பொருளாதார சீர்திருத்தங்களை தொடங்கியதற்காக பெயர் பெற்றவர். 1999 பிப்ரவரி 19 டேனிஷ் விஞ்ஞானி டாக்டர் லென் வெஸ்டர்கார்ட் வாஷிங்டனில் ஒலியின் வேகத்தை குறைப்பதில் வெற்றி பெற்றார். 2000 துவாலு ஐக்கிய நாடுகள் சபையின் 189வது உறுப்பினரானது. 2000 பிப்ரவரி 19 பிரீடென் ஷீச் ஹண்டட் வாசர் ஒரு ஆஸ்திரிய கலைஞர், கட்டிடக் கலைஞர் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர். அவரது துடிப்பான வழக்கத்திற்கு மாறான படைப்புகளுக்காக அவர் பெயர் பெற்றவர். 2000 பிப்ரவரி 19 எகிப்து ஜனாதிபதி ஹூஸ்ரி முபாரக் லெபனானுக்கு விஜயம் செய்தார். அந்த வருடத்திற்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையிலான முதல் விஜயம் இதுவாகும். 2001 பிப்ரவரி 19 பிரேசிலின் சிறைகளில் கலவரம், 8 பேர் கொல்லப்பட்டனர், 7000 பேர் கைதிகளால் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். பின்லேடனை நாடு கடத்த தயாரான தலிபான்கள். வரலாற்றின் பக்கங்களில் பிப்ரவரி 19ஆம் தேதியின் முக்கியமான நாளாக கொண்டாடப்படுவது சீன புத்தாண்டு, சந்திர புத்தாண்டு என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பாரம்பரிய சீன விடுமுறை சந்திர நாட்காட்டியின்படி புத்தாண்டின் தொடக்கத்தை அவர்களுக்கு அறிவிக்கிறது. இது பல்வேறு பழக்க வழக்கங்கள், பண்டிகைகள் மற்றும் குடும்ப கூட்டங்களுடன் கொண்டாடப்படுகிறது. சீன புத்தாண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி. சர்வதேச இழுபறி நாள். இந்த நாள் இழுபறி விளையாட்டை கொண்டாடுகிறது. இதில் 2 அணிகள் வலிமை மற்றும் உத்தியை சோதிக்கும் ஒரு கயிற்றின் எதிர் முனைகளில் இழுக்கின்றன. இது குழுப்பணி, ஒத்துழைப்பு மற்றும் உடல் செயல்பாடுகளை ஊக்குவிக்கிறது. தேசிய சாக்லேட் புதினா தினம். சாக்லேட் மற்றும் புதினா சுவைகளின் மகிழ்ச்சிகரமான கலவையை அனுபவிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள். அது மிட்டாய்கள், இனிப்பு வகைகள் அல்லது பானங்கள் வடிவில் இருந்தாலும் சாக்லேட் புதினா ஆர்வலர்கள் தங்களுக்கு பிடித்த விருந்துகளில் ஈடுபடுவார்கள். தேசிய சாக்லேட் புதினா தினம் பிப்ரவரி 19. ஈரானில் பொறியாளர் தினம். இந்த நாள் ஈரானில் பொறியாளர்களின் பங்களிப்புகளை கௌரவிக்கிறது. இது ஈரானிய பொறியாளரும் முன்னாள் ஜனாதிபதியுமான முகமது அலி மொஜ்தடேடின் நினைவாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. பிப்ரவரி 19 தேசிய அரேபிய குதிரை தினம். பிப்ரவரி 19 சர்வதேச கயிறு இழுத்தல் தினம். பிப்ரவரி 19 கான்ஸ்டன்டின் பிராங்குசி தினம். நவீன கலையை உருவாக்கி நவீனத்துவத்தின் வளர்ச்சியில் செல்வாக்கு செலுத்திய ஒரு புகழ்பெற்ற சிற்பி கான்ஸ்டன்டின் பிராங்குசி தினம். அடுத்ததாக தேசிய விமான படகு தினம். தேசிய விமான படகு தினம். இவோ ஜிமா தினம். தேசிய கால்நடை பெண்கள் ராக் தினம். அடுத்ததாக அமெரிக்க கடலோர காவல் படை ரிசர்வ் பிறந்த நாள். தேசிய வசைபாடுதல் தினம். பிப்ரவரி 19 தேசிய வசைபாடுதல் தினம். பிப்ரவரி 19 கருத்து திருட்டு தடுப்பு தினம். தேசிய ஹிக்கி தினம். வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட தொடர்பை தெரிவிக்கும் நுட்பமான உணர்ச்சிமிக்க அடையாளங்கள் மற்றும் பாசத்தை வெளிப்படுத்துவது தேசிய ஹிக்கி தினம். தேசிய குதிரைப்படை தினம். இது அடுத்ததாக சிவாஜி ஜெயந்தி பிப்ரவரி 19. அடுத்ததாக ரியல் பிரெட் வாரம் பிப்ரவரி 17 முதல் பிப்ரவரி 27 வரை புற்றுநோய் தடுப்பு நடவடிக்கை வாரம். இவ்வாறாக வரலாற்றின் பக்கங்களில் பிப்ரவரி 19ஆம் தேதி பல முக்கிய வரலாற்று நிகழ்வுகளை தன்னகத்தே கொண்டுள்ளது. மீண்டும் மற்றுமொரு வரலாற்று பக்கத்தில் நாளை சந்திக்கலாம். நன்றி.